கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2026. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்? 2026ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன, நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும், இந்த 2026ஆம் ஆண்டு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது கூட்டு எண் பார்த்து நியூமராலஜி படி கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 10. அதாவது 10னா சூரியன் 1ஆம் நம்பர், சூரியனுடைய ஆண்டாக இருக்கிறது. இப்போ இந்த விஸ்வாவசு வருடம், தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் நடக்குது இல்லையா? இந்த விஸ்வாவசு வருடத்துடைய ராஜாவே பார்த்தீங்கன்னா சூரியன் தான். அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆண்டு. அதாவது அரசியல் மாற்றங்கள், அரசியலிலே சீர்திருத்தங்கள், அதே போல பார்த்தீங்கன்னா சட்ட சீர்திருத்தங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம், சூரியன் வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலே ஒரு புரட்சியார், மருத்துவத்துறையிலே ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக புது பலனாக இருக்கிறது. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷமா அஷ்டமச்சனி, அடுத்ததை பார்த்தீங்கன்னா குரு 12ஆம் இடத்துல, இப்படி தொடர்ந்து சரிவுகளையே அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க கடகராசி. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்கன்னா வருஷ கிரகமாக எடுக்கக்கூடிய குரு பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடத்திற்கும், 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். விரயஸ்தானத்துல அயன சயன போகஸ்தானம் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். எது வரைக்கும் சஞ்சரிக்கிறார்? ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறார். பொதுவா 12ஆம் இடத்துல குரு இருக்கும்போது குரு வந்து தனகாரகன். 12ல விரயஸ்தானத்துல இருக்கிறாருன்னா தன விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 12ல குரு வந்த பொழுதுதான் 10 தல ராவணன் மாண்டது அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சொல்றார். அப்ப பயணங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரை வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும். வியாழக்கிழமையில குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு, அல்லது பெரிய மகான்களுடைய ஜீவசமாதி சென்று வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, இந்த மாதிரி வியாழக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு செய்யும் பொழுது குரு நன்மைகளை தருவார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா 6ஆம் இடத்ததிபதி இல்லையா? 6ஆம் இடத்ததிபதி 12ல இருக்காருன்னா விபரீத ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்துல இருந்தா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா யோகத்தை செஞ்சாலும் கூட 12ஆம் இடத்துல தன விரயத்தை கொடுக்கறதுனால செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜூன் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும். இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு உங்க ராசியில செஞ்சிருக்கிறார், ஜென்ம குருவாக செஞ்சிருக்கிறார். பொதுவா எல்லா ராசிக்கும் ஜென்ம குரு வந்து பெருசா நன்மை செய்யாது, கடக ராசிக்கு செய்யும். ஏன் அப்படின்னா கடகத்துல குரு பகவான் உச்சகதியில செஞ்சிருக்கிறார். உச்சம் பெற்ற கோளுக்கு 1.25 பலன். அப்ப குரு தன்னுடைய நவகிரகத்துல சுபகிரகம், முழுமையான சுபகிரகம் குரு உங்க ராசியில உச்சமாகி செஞ்சிருப்பது யோகம். அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியில ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகி செஞ்சிருக்கிறதுனால அதிகமான நற்பலன்களை அடைய போறீங்க. பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னா அவரு உங்களுடைய திரிகோண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, லட்சுமி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 1, 5, 9, அதாவது பாத்தீங்கன்னா திரிகோண ஸ்தானம் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார். அப்ப அந்த வரிசையில யோகத்தை செய்யக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி, குழந்தை இல்லாதவர் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு, புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல பாத்தீங்கன்னா திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளான தீரக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தமான யோகம், வெளிநாட்டுல விசா கிடைக்கல, பாஸ்போர்ட் கிடைக்கலவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகம், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு, தீரக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் ஜூன் 2க்கு அப்புறம் 2026ல கடகராசிக்கு. அப்ப 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமா அனுபவித்த துன்பங்கள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த 2026 கடகராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு 7க்கும் 8க்கும் உடையவர். 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம்.
8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம். இந்த 7க்கும் 8க்கும் உடைய சனி உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிச்சாலும் கூட இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசியில சஞ்சரிக்கக்கூடிய உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் 9வது பார்வையா. அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சனி சுபத்துவம் அடைகிறார் 9ஆம் இடத்துல. அந்த பாக்கியம், அதிர்ஷ்டம், 9ஆம் இடங்கிறது தான் ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு சொல்லக்கூடிய இடம். அப்ப அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடத்துல சனி இருந்து குரு பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத பொருள் வரவு, இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறது ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சனி பகவானும். அப்ப 7, 9 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். அதே போல 2வது குழந்தை பிறப்பு, தொழில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, கூட்டு தொழில் அமோக வெற்றி, உங்க தொழில வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெருகக்கூடிய அமைப்பு ஜூன் 2க்கு அப்புறம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, சமூகத்துல பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மகான்களுடைய ஆசீர்வாதம். 9ஆம் இடங்கிறது பக்தி குருஸ்தானம். அப்போ உங்களுடைய குருவை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு, அவர் உங்களுக்கு ஆசி வழங்கக்கூடிய அமைப்பு, மகான்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது இந்த 2026 ஜூன் 2க்கு அப்புறம் கடகராசியை பொறுத்த வரைக்கும். சனி பகவானும் பிரமாதமாக இருக்கிறார். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கேது இருக்கார். பொதுவாக கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பலனை தடுக்கும், சுருக்கும். அப்ப 2ஆம் இடத்துல இருக்காருன்னா நீங்க எங்கேயும் வாக்கு கொடுக்க கூடாது. வாக்கு கொடுத்தீங்கன்னா வாக்கை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய நிலைமை இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ளவர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார சம்பந்தமான அடிக்கடி தடை தாமதம், உடனே பணம் கிடைக்காது, கொடுத்த பணம் சீக்கிரம் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட இடத்துல உடனே பணம் கிடைக்காது. இந்த மாதிரியான தடை தாமதத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது. அதனால 2026 முழுவதுமே நீங்க திங்கட்கிழமையில விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இந்த தடைகள் அனைத்தும் விலகும். பொருளாதார தடையாகட்டும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோட தடையாகட்டும், அனைத்து விதமான தடைகளும் விலகும். விநாயக பெருமான் வழிபாடு 2026 முழுவதும் திங்கட்கிழமையில கடகராசிக்காரர்கள் செய்யும் பொழுதும் மிக அற்புதமாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் ராகு பகவான். ஜூன் 2 வரை குரு பார்க்கிறார். குருவுடைய 9வது பார்வை பிரமாதமாக இருக்கிறது ராகுக்கு. பொதுவாகவே ராகு அப்படிங்கிறவர் குறுக்கு வழி ஈடுபாடு சொல்லக்கூடிய கிரகம். 8ங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு 8ஆம் இடங்கிறது பெரிய எதிர்பாராத திடீர் முன்னேற்றம் அல்லது திடீர் வீழ்ச்சி ரெண்டையும் சொல்லும். அப்ப குரு பார்க்கிறார், ஜூன் 2 வரை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால எதிர்பாராத முன்னேற்றம், எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான எதிர்பாராத ஒரு பெரிய நன்மையை சொல்லக்கூடிய அமைப்புல தான் ராகு இருக்கார். ஏன் அப்படின்னா ராகு எப்பவுமே எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துடைய பலனை விரிவுபடுத்துவார், பெரிதுபடுத்துவார், பிரம்மாண்டப்படுத்துவார். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தையும் செய்வார். அதே நேரத்துல வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேர்ல எதுவும் செய்யக்கூடாது. எதை நம்பியுமே ஒரு ஆதாரம் இல்லாம எதை நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதே போல 8ல ராகு இருக்கும்போது சாப்பாடு சம்பந்தமான ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த விஷயங்களையும் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையின் பேர்ல எதையும் செய்யக்கூடாது. அதே போல 8ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது ராகுவுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா பத்ரகாளி வழிபாடு அல்லது துர்காதேவிக்கு மாதம் ஒரு முறையாவது அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமைனா 3 to 4:30, ஞாயிற்றுக்கிழமைனா 4:30 to 6, வெள்ளிக்கிழமைனா 10 to 12, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ராகு காலம் இருக்குது. இந்த ராகு காலத்துல எலுமிச்சம்பழ தோடுல துர்காதேவிக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அப்ப ராகு கேதுக்கு விநாயகர் வழிபாடு 2026 ஃபுல்லா கடகராசிக்காரர்கள் செய்யணும். ராகுக்காக துர்காதேவி வழிபாடு 2026 முழுவதும் துர்காதேவிக்கு ராகு காலத்திலே எலுமிச்சம்பழ தோளிலே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ராகு காலத்திலே பாலாபிஷேகம் செய்வதும், அதே போல பாத்தீங்கன்னா ஒரு முறை கீழப்பெரும்பள்ளம் சென்று யமகண்ட காலத்திலே பாலாபிஷேகம் செய்வதும் இந்த வருடம் 2026 கடகராசிக்காரர்களுக்கு யோககரமான ஆண்டாக அமையும். அப்ப உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம். இந்த கடந்த 3-4 வருஷமா அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஆண்டாக ஜூன் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் 2026 ஜூன் 2க்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.